விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது 3 ஏக்கர் தோட்டங்க. பார்த்திங்கன்னா மண்ணு தடம் ஒரு 16 அடி மண்ணு தடம். பஞ்சாயத்து தடம் இல்லை, அதெல்லாம் அந்தந்த தோட்டத்துக்காரெல்லாம் சேர்ந்து போட்ட தடம் தாங்க. பின்னால் பஞ்சாயத்துக்கு வேண்டவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பண்ணல. இது இந்த தடத்தினுடைய நிலவரங்க. பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு 3 ஏக்கராவுக்கு வாய் மூலையில் கிணறுங்க. வாய் மூலைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தள்ளித்தான் இருக்குதுங்க. கிணறு கூட்டு கிணறு, இல்லை நாயெல்லாம் உழைக்கிறது உள்ளே போய் காட்ட முடியும். ஆத்தண்ணி வசதி இருக்குது, தண்ணியெல்லாம் நல்லா சௌகரியமாக ஊற்றிட்டு இருக்குது. ஏழரை சர்வீஸும் இருக்குதுங்க. இதுக்கு தனி சர்வீஸும் இருக்குது. வேறு கிணத்துல தண்ணி மேலேயே கிடக்குது. ஆத்தண்ணியும் இருக்குது, போர் தண்ணியும் இருக்குது. தென்னை மரம் ஒரு 120 மரமாட்டம் இருக்குதுங்க. காய்ப்பு மரம். காடு பார்த்திங்கன்னா தெற்கு சருவில் அமைஞ்சிருக்குதுங்க. தென்னை மரமெல்லாம் நல்லா காய்ப்பு மரம். உள்ள கரும்பு போட்டு விட்டுருக்குறாங்க. வாழையும் இருக்குது. நல்லா தண்ணி சௌகரியம் பண்ணி வச்சுக்கிறாரு. ஆத்தண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. போரும் இருக்குது, கிணறும் இருக்குது. 7.5 HP சர்வீஸ், தனி சர்வீஸும் இருக்குது. கூட்டு சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க. கிணத்துக்கு தனி சர்வீஸ், அது கூட்டாட வந்துடும். அதுபோக ஒரு போருக்கும் ஆத்தண்ணி சப்ளை இருக்குது. அந்த போருக்கும் சேர்ந்து ஒரு 7.5 HP சர்வீஸ் வாங்கி வச்சுக்கிறாரு. மண் பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் தாங்க, நல்லா செங்கட்டு. இப்போ நம்ம வாய் மூலையிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். தடம் மண்ணு தடம் 16 அடி தான் வருதுங்க. தார் ரோட்டுக்கு எந்த பக்கம் 2 பக்கம் போய்க்கலாம். எந்த பக்கம் போனாலும் ஒரு 300 மீட்டர் 400 மீட்ரு தூரம் வருங்க. இப்போ இந்த காட்டினுடைய ஜலமூலைக்கு வந்துட்டோம். ஜலமூலைந்து இது சொந்த காட்டுக்குள்ளே போகுது. இது 2 பேத்துக்கு மட்டும் இந்த தடம் பார்த்தீங்க. இந்த காடு கீழே இருக்கிற காட்டுக்கு இதுதான் தடம் போகுது. இந்த தடம் 2 பேத்துக்கு மட்டும் பார்த்தியோம். சொட்டு நீருக்கு எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாரு. இந்த ஆத்தண்ணி வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆத்தண்ணி அதுபோக தென்னம்பள்ளி எல்லாம் சுற்றுப்புள்ள மாதிரி எல்லாமே சுற்றி பொலியில் வரப்பில் வச்சுருக்குறாங்க. உள்ளே ஃபுல்லாக கரும்பு தான். பாருங்க, சொட்டு நீர் வாய்க்கால் மாதிரி பாயுது. சொட்டு நீர் தண்ணி நிறையாவே பாயுது, வாய்க்காலில் பாயிற மாதிரி. இப்போ நான் போயிட்டு இருக்கிற தடம் இந்த 2 பேர்த்துக்கு மட்டும் பார்த்திங்கமான தடம். காட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா வரப்பில் முழுசுமே தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க. மரம் நல்லா விற்று தான், நல்லா அடி மரம் நல்லா பெருத்து வந்திருக்குது. ஏன்னா மண் செம்மண்ணுங்கிறதுனால மரம் அப்படி தான் இருக்குங்க.
இந்த தோட்டத்துக்கு உண்டான அக்னி மூலிகை இது. இந்த வரப்பு வரைக்கும் இது வந்து காட்டுக்கு தெற்கோட்டில் இருக்கிற பொலிங்க. இதோட முடிஞ்சதுங்க. இதிலிருந்து ஒரே நேர். காடு வந்து ஒரு சதுரமாக தான் வருதுங்க. 3 ஏக்கருங்க. நான் பார்க்க வந்துருக்கிறது 3 ஏக்கரு. மண் பாருங்களா, செம்மண் செங்கட்டு. உள்ளேயும் பாருங்களா செம்மண் தான். இதெல்லாம் வரப்பில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், நல்ல செம்மண் தான். ஓட்டு விட்டதில் நாட்டு சர்க்கரையாட்டு இருக்குங்க. வெள்ளாமையோடு இருக்கிறதுனால பார்த்தா உங்களுக்கு பெருசாக தெரியாது. நல்லா தண்ணி சௌகரியம் பண்ணி வச்சுக்கிறாருங்க. காடு வந்து பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. தெற்கு சருவாக இருக்குது, அது ஒன்றும் பெருசு இல்லை. அதை நம்ம வெள்ளாமையில் இல்லாதப்போ கொஞ்சம் நாள் நேரம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி கிழக்கு சருவாக கூட பண்ணிக்கலாம். 120 புல்லு தென்னமரம் காய்ப்பு மரங்க பாருங்க. இந்த காட்டுக்கு உண்டான குபேர மலைக்கு தான் போயிட்டுருக்குறேங்க. இதுதான் குபேர மலைங்க. எதுவும் கட் ஆகலை. அந்த செட்டு நாம் முன்னாடி வாய் மூலையில் கிணத்துட்டு பார்த்தோம்ல, அந்த செட்டு காடு நல்லா சச்சதரமாக தான் இருக்குதுங்க. எந்த மூலையும் இழுக்கவும் இல்லை, கட்டாகவும் இல்லை. பிறகு பக்கத்து காடு மண் வலிச்சுருக்குறாங்க. அந்த வரப்பெல்லாம் பாருங்கள், செங்கட்டு நல்லா தெரியுது. அதனால் இந்த காடு தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் அந்த அந்தியூர்லேருந்து ஆப்பக்கூடல் போகிற வழியில் பிரம்மதேசங்கிற ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இது பவானி வட்டத்துக்கு தான் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். பவானி வட்டம் தான் பாருங்கள். இந்த சுற்றுப்பகுதியெலாம் பாருங்கள், எல்லாம் தோட்டம் தான். ஒரு சில காடு மட்டும் ஓட்டாத கிடக்குது. மற்றபடிக்கு நான் பார்த்துட்டு இருக்கிற தோட்டம் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. நல்லா இருக்குது, ஜம்முன் இருக்குது. விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 70 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. மண்ணுத்தடம் தான். மண்ணுத்தடம் 16 அடி தடம், பஞ்சாயத்து தடம்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற கண்டிஷனில் 2 காட்டிலேருந்து 2 திசைக்கும் தார் ரோட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 300 அடி தூரம் போகணும். தண்ணி வசதியெல்லாம் நீட்டாக பண்ணி வச்சுக்கிறாரு. காடு செம்மண் பூமி தான். விலை வந்து ஒரு ஏக்கர் 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேரில் வாங்க பேசிக்கலாம், குறைச்சி பேசலாம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணலாங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. நன்றி, வணக்கம்.